வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை அகமால வந்த அகவாளனே. கதையின் குரலாய் நான் ஆர்ஜே காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதைய பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். அத்தியாயம் 2. மாலை எப்போதும் போல பேருந்தில் ஏறி அமர்ந்த நருவிக்கு மனதில் ஒரு இனம் புரியாத உணர்வு. முதல் திருமணத்திலிருந்து இந்த இரண்டாம் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள அவள் எடுத்துக்கொண்டது சொற்ப வினாடிகளே. அதில் அவள் அன்னை நனி நல்லாளுக்கே ஆச்சரியம் என்றாலும் மிகையாகாது. அக்கம் பக்கத்தில் 1000 இருந்தாலும் ஆசை கண்ட மனசு 2 வருஷம் ஏக்கத்தையாவது கொட்டி வைக்கதானே பாக்கும் என்று துளியும் இங்கீதம் இல்லாமல் பேசியதெல்லாம் அவள் ஒரு துளியும் மனதில் எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக ஆம் ஆசைதான் என்று மட்டும் தனக்குள் கூறி ஒரு விரக்தி சிரிப்பு சிரித்து கொண்டவளை அவளது தந்தையும் தாயும் வினோதமாகவே பார்த்தனர். இப்போதெல்லாம் மகளின் மன உணர்வுகளை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று நினைத்தனர். ஆனால் எப்போதுமே அவர்கள் அதை புரிந்து கொண்டதில்லை என்பதை தான் அவர்கள் அறியவில்லை. நரு, உன்னை நானும் அம்மாவும் ஃபோர்ஸ் பண்ணலடா. உனக்கு இந்த கல்யாணத்துல இப்போ விருப்பம் இருந்தா இதை ஏத்துக்கோ என்று வெங்கடாச்சலம் கூற, என் முழு சுயத்துலதான் இருக்கம்பா. அவ்வளோ சீக்கிரம் உங்க பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிடலப்பா, பயப்படாதீங்க என்று அதே விரக்தி சிரிப்புடன் கூறியவள், எனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம். ஆனா அவங்க கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அதுக்கப்புறம் மத்தத பேசிக்கலாம் என்று கூறினாள். அதற்கு அடுத்த வாரமே அறிவும் அவனது அன்னையும் அவர்கள் இல்லம் வந்திருந்தனர். காமாட்சி ஏதோ கல்லையோ மண்ணையோ பார்ப்பதை போல் வந்து அமர்ந்திருப்பதிலேயே அவருக்கு இதில் விருப்பம் இல்லை என்பது புரிந்தது. பிடிக்காமல் ஏன் வரவேண்டும் என்று அவர் முகபாவம் கொடுத்த கோபத்தில் வெங்கடாச்சலம், என் பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி விவாகரத்து ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சுதானே பொண்ணு கேட்டமா என்று வினவ, சற்றே பதட்டமான காமாட்சி, எல்லாம் தெரியும் அண்ணே, எங்களுக்கு சம்மதம்தான் என்றார். எல்லாம் தெரிந்தும் தாமாக வந்து கேட்டவர்கள் மீது சிறு சந்தேகம் தோன்ற அறிவை வெங்கடாச்சலம் தன் பார்வையால் அளந்தார். தன் 6 அடிக்கும் மேலான உயரத்திற்கு நிமிர்ந்து நின்றவன், நான் நருவி கூட பேசணும் மாமா என்று கூற, அவனை ஒரு ஆச்சரியமான பார்வை பார்த்துவிட்டு மகளை அழைத்தார். எந்தவித ஒப்பனையும் இன்றி தனது பூசிய சரீரத்தில் சாதாரண பருத்தி சேலை உடுத்தி கூந்தலை தழைய பின்னலிட்டு காதில் சிறு ஜிமிக்கி கழுத்தில் ஒரு மெல்லிய சங்கிலி கைக்கு வளையலென வந்தவளை பார்த்தான். அவள் முகத்தில் சந்தோஷம் துக்கமென்று எதையும் காட்டாத சாந்தமான பாவனை. இருவருமாய் பால்கனிக்கு அனுப்பப்பட அவனை நிமிர்ந்து நேர்கொண்டு பார்த்தவள், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்னு தெரியும் தானே என்று வினவ, டிவோர்ஸ் ஆகிடுச்சுன்னு தெரியும் என்றான். அப்ப என்ன காரணத்தினால டிவோர்ஸ் ஆச்சுன்னு தெரிஞ்சிருக்குமே என்று ஊரறிந்த ரகசியத்தை எண்ணி விரக்தியாய் புன்னகைத்தவளுக்கு, விவாகரத்து பெற்று வீடு வரும் போதே அக்கம் பக்கத்தில் 2 வருஷமா பிள்ளை பெத்துக்கவே இல்லைன்னா விவாகரத்து பண்ணாங்க என்றொருவரின் கேள்விக்கு மற்றொரு பெண்மணி, குழந்தை பாக்கியமே கிடைக்காதாம்ல, அதான் பண்ணிருப்பாங்க என கூறியது நினைவு வந்தது. அப்ப என்ன காரணத்தினால டிவோர்ஸ் ஆச்சுன்னு தெரிஞ்சிருக்குமே தெரியும் என்று அவன் கூற, உங்க வீட்டுக்கு நீங்க மூத்தவர்னு சொன்னாங்க. தல வாரிசான உங்களுக்கு ஒரு வாரிசு இல்லனா உங்க வீட்ல வருத்தப்பட மாட்டாங்களா என்று நறுவி கேட்க, எனக்கு வாரிசு இருக்காதுன்னு யார் சொன்னது என்று அவன் வினவ, அவள் ஒரு நொடி அவனை திகைத்துதான் பார்த்தாள். கொஞ்சம் வருஷம் போகட்டும், உங்க மனசுக்கும் சரின்னு படுறப்ப குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் என்று அவன் கூற, மீண்டும் அவளுக்குள் ஒரு அதிர்ச்சி. நிஜமாவே என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா என்றவள் ஒருமுறை தன் தோற்றத்தை அளவிட்டாள். இந்த தோற்றத்தை வச்சு இந்த கேள்வியை கேக்குறீங்களோ என்று அவன் வினவ, அவள் முகம் அத்தனை நேரம் இல்லாத ஒரு சங்கோஜத்தை வெளிப்படுத்தியது. எனக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லைங்க, உங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன், கல்யாணத்துக்கு சம்மதம்தான் என்று அவன் கூற, எல்லாம் என்ற அவனின் வார்த்தையில் மீண்டும் அவளிடம் விரக்தி. உங்களுக்கு இன்னும் நேரம் வேணும்னாலும் என்ற அறிவு முடிக்கும் முன், நீங்க பொண்ணு கேட்டதா சொல்லும் போதே சம்மதம் சொல்லிட்டேன். உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி தெளிவுபடுத்திக்கதான் நேர்ல பேசணும்னு இருந்தேன் என்று நறுவி கூறினாள்.
இருவரும் அவரவர் சம்மதத்தை உறுதி செய்திட எந்தவித ஆர்ப்பாட்டமும் இன்றி காசி விஸ்வநாதர் கோவிலில் திருமணம் முடிந்தது. அதுதான் காமாட்சியின் பிறந்த வீட்டு குலதெய்வம் மற்றும் வெங்கடாச்சலத்தின் குலதெய்வம். ஆக அங்கேயே திருமணம் முடித்து தங்கள் மகளின் இந்த வாழ்வாவது சிறந்து விளங்கிட மனமுருகி வேண்டிவிட்டு அவளை புகுந்த வீட்டில் விட்டு சென்றனர். முதல் திருமணம் முடிந்ததும் தன்னை புகுந்த வீட்டில் விட்டுவிட்டு அன்னை 1000 அறிவுரைகள் கூறி சென்ற நினைவு அவளை அழையா விருந்தாளியாக அவள் மனதில் வந்து போனதை தடுக்க இயலவில்லை அவளால். மறக்க முடிந்தும் மறுக்கும் மருகும் பக்கங்கள் அவை. திருமணத்திற்கு அவளுக்கென்று மணமகள் தோழிகள் யாரும் வரவில்லை. அதற்கு முதலில் அவளுக்கென்று தோழியர்கள் இருந்திட வேண்டுமே. வேலை செய்யும் நிறுவனத்திலும் அவள் யாருடனும் அத்தனை நெருங்கி பழகி இருக்கவில்லை. பிடிப்பற்ற உணர்வு எழவில்லை என்றாலும் பற்றுதலுக்கான ஊக்கமும் எழவில்லை. இன்று திடீரென பசுமஞ்சள் தாலி மற்றும் நெற்றியில் குங்குமத்துடன் வந்தவுடன் பலர் வந்து விசாரித்து, ஏன் நரு சொல்லவே இல்ல என்று கூறி வாழ்த்திவிட்டு செல்ல எதுவும் அவள் மனதில் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தவில்லை. வாழ்த்தை சிறு செயற்கை புன்னகையோடு ஏற்றுக்கொண்டவள் மனம் அந்த இயற்கை சிரிப்பினை நினைவூட்டி சென்று அவளை ஒரு நிமிடமேனும் சோர்வுற செய்து மீண்டது. நினைவுகளை நிறுத்தி வைத்தவள் அந்த பேருந்து பயணத்தை ரசிக்கலானாள். ஏ ராசாவே, உன்னை நம்பி இந்த ரோசா பூ இருக்குது. அவன் சொல்லாத உறவு இரு நெஞ்சோடு வளர்த்தா அது தப்பான கருத்தா தண்ணீரில் எழுத்தா என்று பாடல் ஒலிக்க அதை கண்கள் மூடி ரசித்தவள் முகத்தில் மாலை நேர இன்பங்களை திரட்டி கொண்டு வந்து முத்தமிட்டது தென்றல். அவள் மனதை கொள்ளை கொள்ளும் வித்தையை அந்த பாடல் மட்டும்தான் செவ்வனே செய்து கொண்டிருந்தது என்று கூற இயலாது என்றாலும் அந்த பணியை அது மட்டும்தான் தொடர்ந்து செய்து வருகின்றது எனலாம். அலுங்காமல் வந்து அவளது நிறுத்தத்தில் வண்டி நிற்கவும், ஐயோ இந்த பாட்டு முடிஞ்சதும் வந்திருக்க கூடாதா என்று மனதில் தோன்றிய அதிருப்தியை முகம் அப்பட்டமாய் காட்டியபடி வெளியேறினாள். செல்லும் வண்டியை பார்த்தபடி நின்றவள் பின்னிருந்து, வண்டிய ரொம்ப மிஸ் பண்றியா என்ன என்று குறும்பு குரலில் அறிவு வினவ, அவனை எதிர்பாராது சற்றே அதிர்ந்தவள், நீங்க என்னங்க இங்க என்றாள். அம்மாவும் பாட்டியும் கோவிலுக்கு போயிருக்காங்க. இந்த இலா ஊர் சுத்த போயிட்டான். சும்மா எதுக்கு இருக்கணும்னு கிளம்பி அப்படியே காலார நடந்து வந்தேன். உன் கூட ஒரு வாக் போன போல இருக்கும்ல என்று இயல்பாய் அவன் கூற, அதே இயல்புடன் தலையசைத்தவள் மனதில் ஒரு மெல்லிய உணர்வு குவியல். இருவருமாய் தங்கள் நடையை துவங்க, என்ன நவிமா வண்டியையே பாத்துட்டு இருந்த என்று அறிவு வினவ, பாட்டுங்க, நல்ல பாட்டு முடியறதுக்குள்ள ஸ்டாப் வந்துடுச்சேன்னு வருத்தம் என்று கூறினாள். என்ன பாட்டு என்று அவன் வினவ, ராசாவே உன்னை நம்பி பாட்டு என்றாள். ரொம்ப பிடிக்குமா என்று அவன் வினவ, ரொம்ப பிடிக்கும். ஆனா வேற எந்த பாட்டா இருந்தாலும் பாட்டு முடியறதுக்குள்ள ஸ்டாப் வந்துட்டா வருத்தம் தான் படுவேன் என்றாள். அதென்ன, 1 2 பாட்டுக்கு அப்படி ஃபீல் வரும். எல்லா பாட்டுக்கும் ஏன் என்று அவன் வினவ, ஏன்னா அது எனக்காக ஒலிக்குதே என்றாள். அறிவு அவளை புரியாமல் நோக்க, பஸ்ல போடுற பாட்டு பயணிகளோட பயணத்தை இனிமையாக்க, நானும் அதுல ஒரு பயணின்ற வகையில அந்த பாட்டு எனக்காக தானே ஒலிக்குது. என்ன சந்தோஷப்படுத்தும் எதுலயுமே எனக்கு பிடித்தம் உண்டு. பூன்னா எனக்கு கொல்ல பிரியம். பூ விக்கிற பொண்ணு நம்மள பூ வாங்க வற்புறுத்தினா அவங்க லாபம் பார்க்க நம்மள வற்புறுத்துறாங்கன்னு நினைப்போம் இல்லையா? ஆனா எனக்கு அந்த பூவ வாங்கி வைக்கும் போது நான் அடையிற சந்தோஷம் நாம வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல நமக்கு பிடிச்சவங்க பூ வாங்கி கொடுத்து நம்மள சந்தோஷப்படுத்துற போலதான் அவங்க வற்புறுத்தி விக்கிறதும் தோணும் என்றாள். இட்ஸ் சிம்பிளி டிஃபரண்ட் என்று அவன் கூற, ம் அதே போல புடிச்ச விஷயமாவே இருந்தாலும் சில நேரம் வற்புறுத்தி செய்ய சொன்னா கோவமும் வரும் என்றவள் நான் நிறை குறை இரண்டும் கலந்தவளே என்பதை காட்டினாள். இருவருமாக வீட்டை அடைய புத்துணர்ச்சி பெற்று வர அவளுக்கான தேநீரை கொடுத்தான். தன்முன் நீட்டப்பட்ட கோப்பையை சற்றே ஆச்சரியமாய் பார்த்தவள் கலங்க துடித்த விழிகளை சிமிட்டி அதை பெற்று கொண்டாள். திருமணம் முடிந்த முதல் நாள் களைப்பில் இருவருமே உறங்கிவிட்டதில் சொல்லாமல் விட்டதை தற்போது பேசிவிடும் முனைப்புடன் வந்தவள், கொஞ்சம் பேசணும் என்றாள். அலைபேசியை பார்த்து கொண்டிருந்தவன் அதை ஓரம் வைத்துவிட்டு, சொல்லுமா என்க, முதலில் பேச சற்றே சங்கோஜமாய் உணர்ந்தவள் மெல்ல பெருமூச்சு விட்டு,
இ இந்த வாழ்க்கைய ஏத்துக்கிட்டேன். ஆனா மேற்கொண்டு போக எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் என்றாள். சூடாகி சிவந்த அவள் முகத்தை ரசனையோடு கண்டு புன்னகைத்தவன், கல்யாணம் 2 பேரும் சம்மதிச்சு தான் செஞ்சோம். அதே போல கலவியையும் 2 பேரும் சம்மதிச்சு மனசு ஒத்து தான் ஏத்துக்கணும். உனக்கான நேரத்த எடுத்துக்கோ. பழைய வாழ்க்கைய கடந்து என்று அவன் முடிக்கும் முன், பழைய வாழ்க்கைய மறந்து வரதுக்கு ஒண்ணும் இந்த நேரத்த கேட்கல. தனியா இருந்த இந்த 2 வருஷம் போதாதா? என்றாள். அவள் இதழில் அந்த அழியாத புன்னகை குடியிருந்த போதும், கண்கள் வேறு கதைகள் பேசின. ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டவள், நான் மென்டலி ஸ்டேபிளா இல்லாதது போல உணர்றேன். நான் ஓகேன்ற ஃபீல் எனக்கு வந்த பிறகு என்று நிறுத்த, உன் இஷ்டம் போலம்மா என்று புன்னகையுடன் கூறினான்.